நேயர்களே, நான் தான் பலூன் மண்டையன் பேசுறேன். நான் பலூன் பேசுறேன். நீங்க பாக்குறப்ப என்ன கன்றா விடா இது அப்படி நீங்க நினைக்கலாம். நினைக்கிறது புரியுது. ஆனா இது என்னன்றது உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது நான் தான். மண்டை மட்டும் பெருசா இருக்கும். அதுவும் சாதா மண்டை இல்ல, நீட்டு மண்டை, பலூன் மண்டை. எவ்வளோ பெருசு, நல்லா பலூன்ல காத்தடிச்சு அந்த சொரக்கா பலூன் கொண்டு வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். உனக்கு 6 பேக்ஸ் பத்தாதுடா. இது யாரான்னு கேட்காதீங்க. இதுவும் நானே, பின்னாடி இருக்கிறதும் நானே, அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் நானே. மொத்தம் 4 பேர் அப்ளை பண்ண போகிறோம். அந்த 4 பேரில் ஒருத்தனுக்கு நார்மல் மண்டை, இன்னொருத்தனுக்கு அதை விட பெரிய மண்டை, இன்னொருத்தனுக்கு பெரிய மண்டை, இன்னொருத்தனுக்கு பெரிய 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 மண்டை. என்னடா இம்மா பெருசுக்குதுன்னு பார்க்காதீங்கோ, ஏன்னா அந்த மண்டையை அவ்வளோ நீட்டு தான் இருக்கும். இன்னைக்கு வீடியோ ஒரு மாதிரியான ஒரு வீடியோ. இது நீங்கள் பார்க்குறப்ப என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும், ஏன்னா வீடியோவே அப்படிதான் இருக்க போகுது. ஏ பிரபு, நம்ம இந்த 4 பேரை வச்சு தான் விளையாட போகிறோம். எங்கே இருந்துன்னா, இங்கே இருந்து அப்படியே சொயின்னு போய் அங்கேருந்து வந்து அங்கே போய் கம்ப்ளீட் பண்ணுறவங்க தான் வெற்றியாளர். ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அந்த இது கிடைக்கும். இன்னும் இந்த பழம் கிடைக்கும். இதில் நான் எவனை வச்சு நான் ஆரம்பிக்கிறேன்னு தெரியலையே. என்ன மாதிரி தான் இன்னும் ஒருத்த வந்து என்னோட கொஞ்சம் மண்டையில், இப்போ மண்டையிலே ஒரு 10 பேர் இந்த பக்கம் 4 பேர் அப்படியே ஈத்து டப்பு 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 டப்புன்னு குத்துனா மண்டை வீங்கும்ல, அந்த மாதிரி வீங்கின சைஸில் தான் இருக்கிறான். மீதி 2 பேர் தான் அசுர வளர்ச்சி அடைஞ்சிக்கிறானுங்க. என்னடா மண்டைக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஏன்னா வளர்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியலையே. உரம் போட்டு ஏன்னா வளர்த்திங்களாடா மண்டைக்கு. எவ்வளோ நீட்டு இருக்குது. இங்கேருந்து பார்க்கறதுக்கு அது மண்டை மாதிரியே தெரில. ஆமாம், வேற. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது. முதல்ல இவன்லேருந்து ஆரம்பிப்போம். சிறியவர் பெரியவர் அனைவரும் மனைத்திடும் நிஜாம் பாக்கு. இப்போ குட்டி மண்டை, அதாவது குட்டி மண்டைனா நார்மல் அப்போ அப்படியே இருக்கட்டும். இவன் பாருங்க மண்டை அப்படியே இந்த பக்கம் டிங் 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 டிகானா டங் டங்னு ஆடிட்டு இருக்கு. இந்த பக்கம் நான் எதுவுமே பண்ணல, சும்மா இப்படி பண்ணுறேன். லைட்டாக பண்ணதுக்கே ஆடுது டிங் டிங் டிங்னு. இது நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப பெருசுலாம் இல்லை, ஓரளவுக்கு மீடியமான மண்டை தான். மீடியம்னா கொஞ்சம் லைட்டாக வீங்கி இருக்குது, அவ்வளோதான். இதை எடுத்துன்னு போயிட்டு இன்னைக்கு இதுனா அந்த அளவுக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரிலங்க, லைட்டாக பெருசாக இருக்குது. அதனால நம்ம அப்படியே சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். எப்பயும் போல் ஓட்டுற மாதிரி ஸ்வங்கின்னு போகுது. ஸ்வங்கின்னு வந்து அடா ஈஸியாக இருக்குது. இது நம்மளே வின் பண்ணிடலாம் பழகுது. இதுக்கு எதுக்கு அவனுங்களாம் நானே வின் பண்ணி காட்டுறவே. வேணாடா பேச்சு எங்கன்னா கம்முன்னு இருந்துருக்கலாம். பேசி தேவையில்லாமல் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெக்கப்பட்டு கேவலப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒழுங்கா விளையாடுருக்கலாம். இப்போ இவனை ஐயா ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. இங்கே பாருங்களா அம்மாடி, இது மண்டை என்ன இந்த இங்கே பாருங்க கைஸ், மண்டையை கூட முழுசா என்னால் பார்க்க முடியல. இப்படி முன்பக்கம் வச்சு பார்ப்போமா, ஐயோ பார்க்க முடியல. இருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் வியூ மாறுது. இங்கே பாருங்க மூஞ்சி கிட்ட வருது. ஐயோ முட்டைக்கண்ணு. எப்படியாச்சும் என்னோட மண்டையை நானே பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் பார்க்க முடியலையே. டிங் 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 டிங்னு ஆடி திரும்பினா பார்க்க மாட்டேங்குது. ஆனால் இந்த பக்கம் திரும்பினா மட்டும் அங்கே பாருங்க இப்போ ஃபுல்லாக தெரியுதா. ஆனால் திரும்பினா பார்க்க முடியல. என் மண்டையை என்னாலே பார்க்க முடியல. என்னாலே இது படிக்க முடியல. மண்டையை பார்க்கறதா முக்கியம், ரோடு தானே அதுதாங்க சொல்ல வந்த. ரோடு பார்க்குறதா முக்கியம். எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் கழுத்து மட்டும் தான் தெரியுது. சூமிங்களை பார்ப்போன்னு பார்த்தா கழுத்து, அது ரொம்ப வாய்க்கில் ஓட்டையாது, என்னமோ பெரிய ஓட்டை தெரியுது. இப்பெல்லாம் வச்சு ஓட்ட முடியாது போல. என்ன இந்த நீட்டு கழுத்தனை வச்சே நம்மளால போக முடியலையே. இதுக்கு அடுத்து இன்னொரு பெரிய நீட்டு கழுத்து இருக்கிறான். அவனை வச்சு நான் எங்கேருந்து இது உள்ள போகிறேன். இந்த மண்டை இது உள்ள போகுமா? இது வேற திம்கோண்டு இல்லை, இந்த இடம் திம்கோண்டு இருக்குது. ஆனால் மண்டை பெருசாக இருக்குது. வரப்பாரு நேராக வந்து இப்போ சொயின்னு போய் மூக்கில் அடிச்சிச்சு. சும்மா லொல்லாக்கி சொன்ன மக்களே, இதில் பூதியா போகலாம். அதோ வர பாருங்க, இந்த மாதிரி தான் சொயின்னு தலையை எடுத்துகிட்டு போய் புஷ்குன்னு உள்ளே விட்டு போகலாம். இது என்னதான் நீட்டு கழுத்தாக இருந்தாலும் சருன்னு பூந்து போகலாம். நேரம் அங்கே போய்ட்டு அப்படிதான் போயிட்டு ஐயோ போச்சே. பாருங்க, எனக்கு ஏதோ ஆயிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒன்றும் ஆகலை, நான் ஜாலியாக தான் இருக்கிறேன். என்ன ஒரு 2 இது மட்டும் 2 ஆம்லெட் மட்டும் 2. என்ன சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க பாருங்களேன். எப்படியோ இதை வச்சா இவ்வளோ தூரம் வந்துருக்குறேன். என்ன ஒரு அதிசயம். இதில் எப்படி போகிறதுன்னு தெரியல. நீட்டாக வேற இருக்குது. இந்த ஆங்கிள் நல்லா இருக்குது. இந்த ஆங்கிள் வச்சா போயிடலாம் போடுது. நடுவில் ஏதோ கேப்பு தாண்டிடு. ஐயா இதை வச்சு முன்னாடி கொஞ்சம் உடச்சிட்டு போயிருக்கிறேன். இவனை வச்சு எப்படி போயிட்டு தாண்டிடு. ஐயோ ஃபுல்லாக உடச்சிக்கிச்சு. பின்னாடி வரவெல்லாம் என்ன அவஸ்தைப்பட போறணும். நம்மளாலே போக முடியுமான்னு தெரியல. இதில் பின்னாடி வரவனை பற்றி நம்ம கவலைப்படலாமா? முதல்ல இவனை தூக்கிட்டு போவோம்.
இந்த நீட்டு மண்டையை வச்சுட்டே கீழே ஊத்துறாதா பாடா. நான் கூட அப்படியே காற்றுல பறந்துடுவான்னு நினச்சேன். அப்படியே பலூன் மாரி நீட்டாக இருக்குதா. இது சும்மா மண்டை மட்டும் தான் கைஸ். மற்றபடியாக வந்து இதை பற்றி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. என்ன ஒன்று கண்ணு தெரிய மாட்டேங்குது. பையெல்லாம் நல்ல பையன் தான் மேடம். என்ன ஒன்று அடிப்பான் அவ்வளோதான். இதோ பாருங்க அப்படியே வந்து இப்படி ஏறி அடா நல்லா போதே சரு சருன்னு அப்போ வின் பண்ணிடலாம். இது என்னடா ஏதோ ஸ்குவிட் கேமில் வர மாதிரி இருக்குது. என்னமோ அந்த சாப்பிட்றதுங்க இறங்கி சாப்பிட்டு பார்ப்போமா? வேணாம் கரெக்டாக போவோம். எப்படி கரெக்டாக வந்துட்டு இருக்கனா? திறமை தான் இது. என்னங்க திறமை? இதுக்கப்புறம் இன்னும் இது என்னது? இது ஹெலிகாப்டரா என்னமோ சொல்லுவாங்களே, என்னமோ ஒன்று. சரி போச்சுடா. இவ்வளோ தூரம் கஷ்டமான இடத்துலலாம் கஷ்டமாக வந்து ஈஸியான இடத்துல கீழே விட்டு மம்மீரே பாபுரே போச்சு. அடுத்த நம்ம வந்திருக்கிறதா நீட்டு மண்டையில. நீட்டு மண்டை இங்கேருந்து என் மண்டையை கூட பார்க்க முடியல. அதை பாருங்க, அவனாச்சும் பரவாயில்ல லைட்டாவாச்சும் தெரிஞ்சுது. இதில் சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. அந்த முதல்வன் படத்தில் முதல்வன் அதில் ஒரு பாம்பு புடுக்குன்னு வரும் பாருங்களேன், அந்த மாதிரி இருக்குது. ஏதோ பாம்பு புடு பெரிய மண்டையை வச்சுக்கிட்டு. இவ்வளோ பெரிய மண்டையில் மண்டை அவ்வளோ பெருசு, உடம்பு திம்கொண்டு சாப்பாடை வாயில் போட்டால் உடம்புக்கு வர்றதுக்கே ஒரு நாள் ஆகும் பொழுது. அவ்வளோ நேரம் வழிக்கு கீழே வர்றதுக்குள்ளேயே அவ்வளோ நேரம். ஐயோ தெரியாமல் இஷ்டங்க, வேணும்னெல்லாம் இடிக்கல, தெரியாம தான் இடிச்சேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இவ்வளோ பெரிய மண்டையை வச்சு நீ எப்படா போவ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு எப்படி சருன்னு வந்த பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் நமக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். அப்படியே இங்கிருந்து ஒரு ஜம்பை போட்டு நேராக அங்கே போய் இறங்கி ஜஸ்ட் மிஸ் ஒரு நூல்ல மிஸ் ஆயிடுறது கரெக்ட். இந்த வழியெல்லாம் நம்ம முன்னாடி கொஞ்சம் இதை விட சின்ன மண்டையை வச்சுட்டு இருந்தோம் இல்லையா? அந்த குட்டி, அதுவும் குட்டி மண்டைலாம் சொல்ல முடியாது, அதுவும் ஓரளவுக்கு ஒரு சுரக்கா மண்டை தான். அந்த சுரக்காலே இது கொஞ்சம் பெரிய வளர்ந்த சுரக்காவா. இந்த போயிடு அப்பாடா. இதுதான் எப்படி தாண்ட போறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக தாண்டிட்டேன். ஏன்னா அந்த கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் பாதாளத்துக்கு போயிட்டு இருப்போம். எப்படியோ அந்த கிளாஸையும் தாண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி கரெக்டாக வந்தோமா? யாருன்னா ரயிலு இறங்கினா ஜெயிலு போட்டா பெயிலு. இந்த தவம் தான் எல்லாமே. எப்படி தாண்டி போறேன்னு பாருங்க. ரயில் இறங்கினா ஜெயில போட்டா பெயிலு. போன தடவை இந்த இடத்துல தான் இந்த கலர் வானவில் எல்ஜி டிவி இந்த தாண்டி இருக்கு இல்லையா? இங்க இருந்து நேரா போயிட்டு அப்படியே இதெல்லாம் தாண்டி இங்கதான் சாதாரணமா தானே இருக்குது, ஈஸியா போயிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் போன தடவை போனேன். ஆனா ஊன்ட்டேன். இப்போ கரெக்டா போயிடா. அப்பாடா எப்படியோ. 5 ரூபாய் காயின்ஸு கீழே பாருங்க மக்களே. கீழே ஏதோ 5 ரூபாய் காயின்ஸ் இருக்குது. அப்புறம் இதுக்கப்புறம்லாம் போனதில்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கோம். இங்க நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டோனட்டை தூக்கி நடுவில் சொறி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வழக்கமா பாக்குறதா. பேசிக்கிட்டே கீழே விட்டுருப்பேன். போயிடு வந்துட்ட நம்ம ரவுண்டா இருக்குது. என்னது இது? வந்து இங்க பாருங்க மக்களே, ஃபுட்பால் இருக்குது. பாம்பு ஃபுட்பால் விளையாடி பாத்துக்கிறீங்க. ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. இப்ப பாப்பீங்க எப்படி சூப்பரா இருக்குதா? நார்மலா சொல்றேங்க, நார்மலா சும்மா பாம்பு ஃபுட்பால் விளையாடுதுன்றேன். நான் நினைச்சே பார்க்கல இவ்வளவு தூரம் இந்த பெரிய நீட்டு மண்டையை தூக்கிட்டு இவ்வளவு தூரம் வருவேன் அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி இதை நினைச்சு நான் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் இவ்வளவு தூரம் வருவேனான்றதே டவுட்டு. ஆனா எப்படியோ அப்படி இப்படி தட்டி ஓரப்போ ஏன் இது என்னது இங்கே அங்கேயும் போயிட்டு வருது. இதை மட்டும் எப்படியாச்சும் கரெக்டாக தாண்டிடணும். ஏன்னா இதான் நமக்கு தடுக்குது போக மாட்டேங்குது. போச்சுரா எது நடக்கூடாதுன்னு நினைச்சிடும். இப்படியா போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி இப்படின்னு பார்த்துருந்தா கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போயிருப்பேன். ஒரு வழி கடிச்சு ஊந்துனே. பேராஷூட்லாம் தேவையில்ல, இதுவே பேராஷூட் மாதிரி தான் இருக்குது. இதுல என்ன பேராஷூட்னு பார்த்தா இப்படி ஆகுது. இவ்வளோ ஸ்பீட்லாம் போகக்கூடாதா ஐயா? என்ன இது இவ்வளோ ஸ்பீடு போகுது? நின்ட்டா பாருங்க, அழகா பேராஷூட் மாதிரி போயிட்டே இருக்கா. மண்டையில் ஓட்ட ஓட மாதிரி ஃபீல் ஆகுது. ஓட்ட ஊந்துச்சு, மறுபடியும் பூச்சி பிடிங்கிச்சு. இங்கே பாருங்க மக்களே, நான் தான் தண்ணி பாம்பு. தண்ணி பாம்பு நாக்க காட்டிட்டு இருக்கீங்க. ஓனவன் எல்லாம் பொத்துன்னு ஊன்ட்டானுங்க. நம்ம தான் போய் கடைசியில் ஜெயிக்கணும்னு எழுதி இருக்குது ஓலைச்சோடியில். அதனால தான் நம்ம தான் போய் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போகிறோம். ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றத கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிட வேண்டியதான். இந்த வந்துட்டோம்ல கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ். அப்படியே பேசிக்கிட்டே வந்து ஊந்துருப்பேன். இங்கே ஊந்துருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்லி முடிச்சுட்டு இருக்கோம். மற்றவங்களாச்சும் ஒரு அளவுக்கு போகிறானுங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் ஊந்து அப்புறம் இங்கே தானே ஏதோ கண்ணாடி இருக்கும். கண்ணாடி இதா உடச்சிடாத. அம்மாடி எப்படியோ எதில் போய் கரெக்டாக தாண்டி நினச்சுன்னா தாண்டி வந்துட்டேன். கொடுமைக்காரங்க உடச்சி விட்டு போயிருக்காங்க எல்லாத்தையும். இப்படி ஒரு கொடுமைக்காரனாடா நீ? அந்த கொடுமைக்காரனை யாரை சொல்றேன்னு பார்க்குறீங்க? வேற யாரு?
என்னத்தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தான் அவளை வச்சு ஓட்டிட்டு வந்தேன். அப்புறம் எப்படியோ அப்படி இப்படின்னு தாண்டி இங்கேருந்து இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவளை வச்சு தாண்டினது. அப்படியே சரி அந்த இது ரவுண்டில் அப்படியே விளாண்டு அப்படி இப்படின்னு இங்கே வந்து இங்கேருந்து தப்பிக்கணும். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். போடாடுவேன் இங்கே தான் வலி கட்சின்னு வந்தது. அதுலேயும் அவன் தள்ளி விட்டான். அந்த இடத்துல என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி என்னை யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. இப்போ எவ்வளோ பிடிச்சி இழுத்துறாதீங்களா, பிடிச்சிடாதீங்களா. பிடிச்சிட்டா ஜஸ்ட்டு எப்படியோ தப்பிச்சிட்டேங்க. நான் கூட எவ்வளோ பிடிச்ச மாதிரி இருந்துச்சேன்னு பார்த்தேன், தப்பிச்சு வந்துட்டேன். இதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கப்புறம் வழி வேறு தெரியாது. இவ்வளோ தூரமாச்சு அவன் வந்தான் அப்படின்னு பார்த்து போய்டும். இதுக்கப்புறம் எப்படி போகணும்னு வேறு தெரியாது. பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொறுமையாக தான் வரணும். இது என்னது நடுவில் ஹைச்சிக் வரப்போ அப்படிக்கா வழி இருக்குதா, நான் கூட வழி இல்லைன்னு வந்துட்டேன். இது என்னது, வாங்க ஓரம்போ இன்னும் ஏன் கூட மாட்டிக்கிச்சே. டேய் இறங்குங்கடா, என்னோட போடா. என்ன என்னோட போயிடுச்சு. இன்னத்துக்கு நான் போய் சேர்ந்துருப்பேன். எப்படியோ வந்துட்டா தப்பிச்சு. இது என்ன வீட்டு மேலாம் போக வைக்கிறாங்க. வீடு மேலே தானே அசால்ட்டாக அப்படியே போயிட வேண்டியதான். முக்குது ஏறா வந்துச்சு. இது வேற அடிக்கடி எவனா நம்மளை பிடிச்சி இழுக்கிறாங்க. அது எவன் தான் தெரிய மாட்டேங்குது. போயினே இருக்கிற திடீர்னு பார்த்தா அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டேங்குது. நானும் பிடிச்சி அழுத்தி ரேஸ் கொடுக்குறேன், நவரவே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போவுமே உடம்பு இன்னும் எனக்கு சரியாகலை. அது சரியாகாம தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அது எப்படி இருக்குமோ என்னன்றதோ எனக்கு தெரியல. சரி டப்புன்னு முடிச்சு கொடுத்துருவோம். இது சின்ன வீடியோன்றதுனால தான் டக்குன்னு சரி முடிச்சு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன். அண்ட் மறக்காமல் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமன்ற பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு ஐயோ வளர்றேனா என்ன சொல்ல வந்தேன்றதே மறந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப்பை கொடுத்துருங்க நண்பர்களே. அப்புறம் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையில் தான் வீடியோ போட்டுருக்கிறேன். மறக்காமல் ஆதரவு கொடுங்க சரிங்களா. பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க நண்பர்களே. இது என்னங்க எண்டே இல்லாமல் போயிட்டே இருக்குது. நான் கூட இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். அதை தாண்டி வந்தா இது, இதை தாண்டி வந்தா அது இதுன்னு போயிட்டே இருக்குது. வந்துட்டேன் போகிறேன். டேய் எங்கே தாண்டா இருக்குது என்டே? முடிங்கடா டப்புன்னு பாட்டிலாம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி எண்டிக்கு வந்துருச்சு. முடியட்டா ஃப்ராங்க்லினே, உன்னை வெற்றி நிச்சயம் வேத சக்தியும். போயிடு ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான் வெற்றி மக்களே. எப்படியோ வின் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பண்ணிச்சு ஒரு கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஃபினிஷ் பண்ணி நமக்கு தான் அந்த தங்கம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைடும் டைரியும் அது எல்லாமே நமக்கு தான். வாய் கொஞ்சம் ரோல் ஆகுது, அதனால் வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.